Pongalo Pongal. This is Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு செய்து வருகிறார். காட்சிகளில் பார்க்கிறோம். தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் தற்பொழுது பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். கூடுதல் விவரம். அதாவது பாரத பிரதமர் 2 நாள் ஆன்மீக பயணமாக ராமேஸ்வரம் வந்திருந்தாரு. இன்னைக்கு 2வது நாள் ஆன்மீக பயணமாக தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் போய் நீராடி அதே போல தீர்த்தம் குளித்து பூஜைகள் பண்ணி இப்ப தற்போது கோதண்டராமர் கோயிலுக்கு வந்திருக்காரு. வந்துமே அங்க சிறப்பு பூஜையில கலந்திருக்காரு. அதாவது விபீஷணர் சரணாகதி அடைந்த இடம் தான் கோதண்டராமர் கோயில். ராமபிரான் விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த போது விபீஷணரை நீ இலங்கைக்கு அரசனாவாய் என்று கூறிவிட்டுத்தான் பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் என்பது புராண வரலாற்று உண்மை. அதன் பின் தான் இலங்கைக்கு செல்கிறார் ராமன். அங்கு ராவணனை வதம் செய்து சீதா பிராட்டியை மீட்டு வருகிறார். அந்த தோஷத்தை கழிப்பதற்காகத்தான் ராமபிரான் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் மணலால் லிங்கம் பிடித்து ஈஸ்வரனை வழிபட்டதாலேயே இந்த ஊர் ராமேஸ்வரம் என பெயர் பெற்றது. அதன் பின் அங்குள்ள புனித நீரை எடுத்துக்கொண்டு ராமர் அயோத்திக்கு செல்கிறார். ஆகவே இந்நாள் வரைக்கும், அதாவது இந்த கோதண்டராமர் கோயிலுக்கு வர்ற இன்னைக்கு வரைக்கும் மத இன வேறுபாடு இன்றி யாருமே அனைவருமே இந்த கோயிலுக்கு வந்தாலே அவங்களுக்கு ஒரு பிராப்தம் கிடைக்கும். அதாவது தாம் செய்த பாவங்கள் அனைத்தும் போகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனந்தன், இதற்கு பிறகு அவர் எந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறார்? அவருடைய பிளான்ஸ் என்ன? அதாவது கோதண்டராமர் கோயில்ல பூஜைகள் எல்லாமே முடித்து விட்டு அவர் நேரடியாக தேக்கரும்பில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் உள்ள தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஹெலிபேடில் ஹெலிகாப்டர், அதாவது INS பந்துக்கு சொந்தமான ராணுவ ஹெலிகாப்டர்ல மதுரை செல்ல இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. என்ன இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன? இந்த கோயிலோட வரலாற்று குறிப்புகள் என்ன? அது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டபடி விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் செய்த இடம் தான் அந்த கோதண்டராமர் கோயில். ஆகவே அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்லாம வட மாநிலத்தில் இருந்தும் தென் தமிழகத்தில் இருந்து இந்த கோயிலுக்கு வருவதே தாங்கள் செய்த பாவங்கள் நீக்க அக்னி தீர்த்த கடலுக்காக நீராடி விட்டு உள்ளே உள்ள சாமி தரிசனத்தை முடிச்சு விட்டு இங்கேதான் வர்றாங்க. அதாவது கோதண்டராமர் கோயிலுக்கு தான் வர்றாங்க. ஏன்னா அவங்களுடைய இந்துக்களுடைய நன்மை என்னன்னா, இங்க போனாவே நமக்கு ஒரு முக்தி கிடைக்கும். அதாவது நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே போகும். ஏன்னா விபீஷணரே இங்க சரணாகதி அடைந்த இடம் அப்படின்னு சொல்லி ராமபிரானே என்ன சொல்றாருன்னா, குகனை தனது சகோதரனாகவும் அதே மாதிரி அனுமாரை தன் சகோதரனாகவும் ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமன் விபீஷணரையும் தன் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடம் தான் கோதண்டராமர் கோயில். ஆனந்தன், காசி, ராமேஸ்வரம், அயோத்தி, இந்த மூன்றுக்குமான தொடர்புகள் என்ன? அதாவது இதிகாச வரலாற்றுல என்ன சொல்றாங்கன்னா, காசியில போய் இறந்தால்தான் முக்தி கிடைக்கும், ஆனா ராமேஸ்வரத்துல இருந்து தரிசித்தாலே முக்தி கிடைக்கும் என்பது இந்த தினமரைக்கு நம்பிக்கையோட இருக்கு. ஆகவே அது மட்டும் இல்லாம ராமரே இங்க வழிபட்டு இங்க உள்ள புனித நீரை எடுத்துட்டு தான் அயோத்திக்கு போறாரு. ஏன்னா அவர் குழந்தை பருவத்திலிருந்து 31வது வயசு வரைக்கும் திருமணமாகி அதன் பின் 12 வருஷங்கள் காட்டுக்கு போய்விட்டு மறுபடியும் வர்றாரு. அப்போதுதான் சீதையை கடத்தி தகவலே 11 மாதங்களுக்கு பின்புதான் அவருக்கு தெரிய வருது. உடனடியாகத்தான் இங்க ராமேஸ்வரம் இங்கிருந்து வர்றாரு. அதாவது ராமன் இங்க தமிழ்நாட்டுக்கு, அதாவது ராமேஸ்வரத்துக்கு வந்த பின்னாடிதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த அறிமுகமாகிறார். அதுவரை ராவணனை பற்றி வட மாநிலத்தை மட்டுமே அறிந்திருக்கிறார்கள். அவர் இங்க வந்ததுனாலதான் இந்துக்கள், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களும் ராமபிரானை வழிபட தொடங்கியுள்ளார்கள். என்ன அரிச்சல் முனையில் நீராடிய பிறகு தனுஷ்கோடியில் கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அதனை காட்சிகளில் பார்க்கிறோம். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ஆனந்தன். के साथ साथ प्रधानमंत्री पूरे देश को एक साथ बांधकर चल रहे हैं और शायद इसी वजह से आज जो प्राण प्रतिष्ठा जो
श्री रामलला की वो उत्तर भारत के अंदर होने वाली है, लेकिन प्रधानमंत्री नरेंद्र मोदी दक्षिण भारत के अपने दौरों के साथ एक वो बड़ा उदाहरण देना चाहते हैं कि देश की अनेकताओं में एकता का जो बंधन है वो बहुत बड़ा बंधन है। और हम जानते हैं कि भगवान राम ने भी 14 वर्ष के वनवास के दौरान जो है सभी जातियों को, संप्रदायों को एक सूत्र में बांधने का काम किया था। एक भारत का निर्माण कर अखंड भारत की स्थापना भगवान श्री राम ने की थी। और शायद इसी वजह से तमिलनाडु, आंध्र प्रदेश, मध्य प्रदेश, केरल, कर्नाटक, नेपाल, मलेशिया, कंबोडिया, इंडोनेशिया, श्रीलंका, ये ऐसे देश हैं जहां की लोक संस्कृति व ग्रंथों में आज भी राम जो है विद्यमान है। राम वहां पर उनकी लोक संस्कृति में झलकते हैं, क्योंकि श्री राम भगवान ने जो है अखंड भारत की स्थापना की थी। और प्रधानमंत्री नरेंद्र मोदी आज एक अखंड भारत का जो सपना है उसको पूरा करता हुआ दिखाई दे रहे हैं। एक मजबूत भारत, एक नए भारत की जो कल्पना, एक विकसित भारत की जो कल्पना देशवासियों ने की है उसको पूरा करता हुआ नजर आ रहे हैं। अयोध्या नगरी में भगवान राम ராமேஸ்வரத்தில் 2 நாள் ஆன்மீக பயணமாக வருகை தந்த பிரதமர் மோடி நேற்று மதியம் ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் வருகை தந்தார். அக்னி தீர்த்த கடலில் நீராடிய பிரதமர் மோடி ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அதன் பிறகு இன்று காலை அரிச்சல் முனையில் நீராடிய பிறகு தனுஷ்கோடியில் உள்ள கோதண்டராமர் கோயிலில் சிறப்பு பூஜை செய்து பிரதமர் மோடி வழிபாடு செய்து வருகிறார். அதனை காட்சிகளில் பார்க்கிறோம். और इससे पहले की जो तस्वीरें आंचल दिखाई थी वो श्री राम सेतु, वही श्री राम सेतु है जब भगवान श्री राम जब लंका पर युद्ध करने के लिए गए थे। நாளை ராமர் கோயில் அயோத்தியில் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்பொழுது அரிச்சல் முனையில் நீராடிய பிறகு கோதண்டராமர் கோயிலில் வழிபாடு செய்து வருகிறார் பிரதமர் மோடி. वही रामायण कालीन पूरी तस्वीरें जो है एक तरीके से पूरी ताजा हो रही हैं प्रधानमंत्री नरेंद्र मोदी के इस दौरे पर। बिल्कुल, और अनुज इसीलिए कहा जाता है இன்று காலை 9 மணிக்கு ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து தனுஷ்கோடி சென்ற பிரதமர் மோடி கோதண்டராமன் கோயிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். इस कोठंडा रामास्वामी मंदिर का हम जिक्र कर रहे हैं। यहाँ की दीवारें भी बयां कर रही हैं रामायण के उस इतिहास को, उन मार्मिक संवादों के चित्रण को जिन्हें उकेरा गया है बहुत ही खूबसूरती से यहाँ की दीवारों पर। बिल्कुल आंचल, पूरे अगर मंदिर की हम बात करें, चाहे हम रामानाथ स्वामी की मंदिर की बात करें या कोठंडा राम स्वामी की मंदिर बात करें, रंगनाथ பிரதமர் மோடி அவர்கள் நேற்று ஸ்ரீரங்கம் சென்று அங்கு வழிபாடு நடத்தினார். பின்பு ராமேஸ்வரம் கோயிலில் சிறப்பு பூஜைகளை முடித்து பின்னர் அரிச்சல் முனையில் நீராடிய பிறகு தற்பொழுது கோதண்டராமர் கோயிலில் வழிபாடு நடத்தி வருகிறார். रामायण के जो छंदों का पाठ वहां पर उन्होंने सुना था, पूजा अर्चना की थी। इसके बाद रामेश्वरम के रामानाथ स्वामी मंदिर में वो यहाँ पर आए, यहाँ पर दर्शना पूजा की। और सबसे बड़ी बात है कि यहाँ पर विभिन्न भाषाओं में ராமேஸ்வரத்தில் 2 நாள் ஆன்மீக பயணமாக வருகை தந்த பிரதமர் மோடி நேற்று மதியம் ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் வருகை தந்தார். அக்னி தீர்த்த கடலில் நீராடிய பிரதமர் மோடி ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அரிச்சல் முனையில் சென்று நீராடிய பிறகு தற்பொழுது கோதண்டராமர் சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். Pongalo Pongal. இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.